ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். பொங்கல்லாம் வேற லெவலில் தடபுடலாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, நம்ம பிக் பாஸ் அலப்பறைகளை பேச வேண்டிய டைம் வந்துருச்சுல. ஒரே அடியா நம்ம பிக் பாஸ்க்கு வந்து இழுத்து மூடுற டைம் வந்தாச்சு. இந்த சீசன் ரொம்ப நல்லாவே போச்சு சொல்றதுக்கு எனக்கு தான் ஆசை, ஆனால் அந்த மாதிரி போகலையே. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடையை சத்தி ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம திவ்யாவுக்கு தான் டைட்டில் வின்னராக கொடுத்துருக்காங்க. சபரி வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரன்னர் அப் வந்து நம்ம விக்கல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அரோராக்கு டாட்டா பாபே சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங்லேயே தெரிஞ்சிருச்சு யாருக்கு எந்த அளவுக்கு டெக்கரேட் போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ் போட்டிருக்கு, நீ தான் ஃபஸ்ட் ப்ரைஸு, நீ தான் செகண்ட் ப்ரைஸ். ட்ரெஸ்ஸிங்லேயே நம்மளுக்கு தெளிவுபட்டாங்க. இருக்கிறதுலே வந்து ரோட்டு கடையில் வாங்கின மாதிரி நம்ம அரோராவுக்கு தான் ட்ரெஸ் இருந்தது. அதுலேயே தெரிஞ்சிடுச்சு நீ தான் எவிக்ட் ஆக போகிறேன்ட்டு. இருந்தாலும் அது சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் திவ்யாவுக்கு கொடுத்தது சரிதானா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. எந்த விதத்தில் வந்து சரின்னு எனக்கு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பர்சனல் லைஃப்லேயே நிறைய அடி வாங்கியிருக்காங்க. விஜய் டிவிலேருந்து சீரியல்லேருந்து வந்தாலும் தான் பாக்கியலட்சுமி பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓகே. அப்படின்னாலும் பிரபல ஆர்கே சுரேஷ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், ஃபினான்சியர், அந்த மாதிரி பல பன்முகம் கொண்டவர். அவருக்கும் திவ்யா கணேசனுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவரை பற்றி பல விஷயங்கள் வதந்தியாக வந்துச்சு, இவங்களும் கேள்விப்பட்டாங்க. அந்த கட்டத்தில் கல்யாணம் நீண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பர்சனல் லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் நடந்தது, எனக்கு ஷேர் பண்ணிக்க விரும்பலை. நான் 2 தடைகளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டி வந்திருக்கேன். இது வந்து என்னோட 3வது சாப்டர் அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்கே சுரேஷ் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தவறுதலாகவும் வந்திருக்கு, நிறைய புரளிகள் வந்திருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அவங்க 2 பேரும் வந்து ஒரே ஊர்க்காரங்க தான், கிட்டத்தட்ட சொந்த மாதிரி தான். இருந்தாலும் நிச்சயம் வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வந்துட்டு நின்று போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஏமாற்றம், மன அழுத்தம் கொடுத்துருக்கோன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். அவங்க வந்து அடுத்த லைஃப் கட்டத்துக்கு வராங்கன்றது இந்த பிக் பாஸ் மூலயமா ஒரு நல்ல விஷயமாவே எதிர்பார்க்குறேன். அதே சமயத்தில் வினோத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க வேண்டியது, நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்து அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு, 18 லட்சம். அவருக்கு அடுத்து இது வந்து யாருக்கு போகும், எல்லாருமே டம்மி பீஸ் மொக்க பீஸ் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, இந்த பொண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ அவளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி, ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திவாகர், ஒரு ஏன்டா அந்த ஆளை பற்றி பேசணும் அப்படின்ற கஷ்டம் எனக்கும் தாங்க இருக்குது. அந்த ஒரு ஆளே கிடையாது. ஆக்சுவலாக ஆளேன்றதால நீ எல்லாம் ஒரு மனுஷனா கூட நான்லாம் மதிக்கலைன்னு சொல்லுவேன். மூஞ்சி முகரக்கட்டை எங்கே இருக்குது, அந்த பொண்ணு எப்படி இருக்குது, என்ன படிச்சிருக்க, இப்போ பாரு சட்டை இல்லாமல் படுகிறது, உள்ளாடை இல்லாமல் படுகிறது, பேண்ட்டு இடுப்புக்கு கீழே தான் தொங்குது, வயிறு தொங்குது. கேட்டால் டாக்டருன்ற, நீ டாக்டர் கிடையாது, ஃபிசியோதெரப்பி சொன்ன. அது கூட நீ படிச்சியா பிட் எடுத்தியான்னு தெரில. ஊனா அப்படியே நடிப்பாக இருக்கன்னு என்ன நீ நடித்து கிழிச்சுன்றது ஒரு வெங்காயத்தையும் நான் பார்த்தது இல்லை. அது கூட ஒரு பக்கம். உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லட்டா, உங்கள் அப்பா கிட்ட நான் வந்து பேசுகிறேன். அவளும் சொல்கிறா, எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்குது, வெளியே இருக்காங்க, பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதுதான் உன்னை மதிக்கவே இல்லையே, பொண்ணு வயசு இருக்குது, அது போய் லவ் யூன்ட்டு. அது கூட ஒரு விஷயம் இல்லைங்க. அப்படியே பாட்டெல்லாம் அப்படியே இதுதான் ரொமான்ஸா. வியானா கேட்டா, நவரசங்கள் நான் கேட்குறேன், நீங்கள் பண்ணுங்க திவாகரன்ட்டு. ஆச்சரியம், கோவம், அழுகை அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு முந்தா நேற்று சாப்பிட்டது கூட இப்படி வருது கொமாட்டிக்கிட்டு. அப்படியே அவன் மூஞ்சில போய் எடுத்துடலாமான் இருக்குது. ஆளும் முகரக்கட்டையோ சே. ஆனால் இந்த ஒரு 4-5 நாள் இவன் பண்ணுற கூத்து தான். இந்த 4-5 நாளும் இது வரைக்கும் பார்த்த பிக் பாஸில் இந்த 4-5 நாளும் கேவலமான நாளாக நானே நினைக்கிறேன். காமெடியெல்லாம் கிடையாது, இரிட்டேட்டாக இருந்தது. எப்போ இதுவே வந்து பிக் பாஸ் வீடு இல்லை வெளியே இருந்ததுன்னா திவ்யா வந்து செருப்பை கழட்டி செவில்ல 4 நேரம் விட்டு பேத்துட்ருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். என்னங்க அந்த ஆள் இதெல்லாம் உட்காந்துன்னு விளக்கு பிடிச்சி நம்ம பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோமோ, விஜய் சேதுபதி பார்த்துட்டு இருக்கோமோ. சரி, ஓகே, எப்போவுமே எல்லா சீசன்லேயும் முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போன விளக்கெண்ணெங்கெல்லாம் கூட்டின்னு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே சீவி சிங்காரிக்கிறது சகஜமான ஒரு விஷயந்தான். இந்த ஆள் ஒரு அளவே இல்லாமல் எல்லாம் மீறி போகும்போது தட்டி கேட்க ஒருத்தர் கூட இல்லையா? நைட்டு பொம்பளை பிள்ளைங்களாம் தூங்குது, அங்கேயும் வந்துட்டு தூங்குறேன் நடம் பிடிக்கிறான். கொரட்டு அவ்வளோ பெருசாக விடுது. ஒரு பேசிக் டாக்டருன்ற வேர்டில் ஃபஸ்ட்டு எழுத்து அந்த டி போடுறதுக்கு கூட அடிப்படை தகுதி இல்லாத ஆள் தான் இந்த திவாகர்.
அவனெல்லாம் நீங்கள் எப்படி தான் செலக்ட் பண்ணி கூட்டின்னு வந்து இவ்வளோ பெரிய பிக் பாஸ், ஐயோ அது இன்னொன்று இவனுக்கு ஒரு டான்ஸு சொல்லி கொடுத்தீங்க பாருங்க, பைனாப்பிள் கண்ணத்தோடு ரெட் ஆப்பிள், ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா உங்களோட தகுதி, அதாவது விஜய் டிவின்ற ஒரு தகுதியை, பிக் பாஸ்ன்ற ஒரு தகுதியை நீங்கள் இழக்கிறீங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சு குக் வித் கோமாளியில் கூட சாப்பாடை தட்டில் போட்டு சாப்பிடணுமான்ற ஆளுங்க தான் கூப்பிட்டு வரீங்க. இந்த ஆள் எங்கே போட்டாலும் சாப்பிட்ற ஆளுங்க, இந்த ஆள் எங்கே போட்டாலும் சாப்பிட்ற ஆள். கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்களேன். இதுதான் உங்களோட தகுதியை நீங்கள் இழக்கிற இடம், வேற எதுவுமே கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் கூத்து. இந்த வாட்டி எல்லாமே கூத்தா தான் இருக்குது. நம்ம பிக் பாஸ் ஃபினாலில எல்லாமே ஓகே. இது வரைக்கும் வரலாற்றிலேயே ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தவங்களை வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அவங்கள வந்து எந்த ஒரு ஃபோட்டோலையும் வந்து இங்கே ஃப்ளாஷ்பேக் ஃபோட்டோவில் சேர்க்க மாட்டாங்க, அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கல சேர்க்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு ஈவெண்ட்ஸுக்கும் கூப்பிட மாட்டானுங்க. விஜய் டிவியில் நிறைய செலிபிரிட்டி ஷோ, அந்த ஷோ இந்த ஷோ ஃபங்க்ஷனு லொட்டு லொசுக்கு எல்லாமே நடக்கும், அதில் கூப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே தடிச்சு அப்படியே முறியடிச்சு வந்து பேசிட்டார் நம்ம விஜய் சேதுபதி. ஏன் என்ன பண்ணாருன்னா, ரெட் கார்டு கொடுத்து இவர் வெளியே அனுப்புனது எல்லாருமே பாராட்டினாங்க. சோஷியல் மீடியா மொத்தமாக பாராட்டி இப்போதான் அவருக்கு அறிவு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பெருமையாக பேசியிருந்தோம். நம்ம கூட நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் அதை ஒரு செகண்டில் மனுஷன் வந்து தள்ளி போட்டார். வெளியே அனுப்புன அது ரெண்டுத்தையும் உள்ளே கூப்பிட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு மறுபடியும் பேச வச்சு சிவி சிங்காரிச்சு அலங்கு பண்ணியிருக்காரு. நீங்கள் கம்ருதீனை கூப்பிட்டீங்க, ஓகே ஒத்துக்கினேன். ஏன்னா ஓகே அவர் கொஞ்சம் கோவமாக எரிச்சலாக பேசினது எல்லாம் ஓகே. பார்வதி எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அது வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, ரோசக்காரியில் வரமாட்டேன் அப்படின்ட்டு. இவங்க தான் விஜய் சேதுபதி கூப்பிட்டாரு, தொங்கி கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் வாமா உள்ள அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேஜே அருவருப்பாக பார்க்குற ஒரு ஆளை நீங்கள் வந்து அழகாக மேக்கப் போட்டு கூப்பிட்டு வச்சு, அதுவும் இந்த வாட்டி இந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கமல் சார் வந்து எத்தனை வாட்டி எத்தனை எபிசோட்லாம் ஆங்கர் பண்ணியிருக்காரு. அவர் செலவில் எதுவுமே பண்ணதில்லை, குறை சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. அவர் செலவில் இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை ஸ்பெஷலாக அவார்டுன்ட்டு. இந்த வாட்டி விஜய் சேதுபதி பர்சனலாக நான் அவார்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் ஷீல்டு, சின்னதாக ஒரு ஷீல்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. நீங்கள் கொடுத்த ஆளுங்கெல்லாம் சந்தோஷமாக நான் ஓகே சொல்லிக்கிறேன் சார் உங்கள் செலவில். ஆனால் பார்வதி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கெட்சு போட்டு அவள் ஒரு மீடியா பர்சன், அது எல்லாருக்கும் தெரியும். சிங்கிளாக ஒரு சின்ன பிளாக்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது ஒரு மீடியாலேயே அப்படியே ஊறி ரத்தம் கலந்து இருக்கிறவங்களுக்கு எங்கே போனால் வியூவர்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்றது பக்காவாக தெரியும். அடித்து சொல்கிறேன். அதுலேயும் அவள் வந்து ஃபஸ்ட்டு திவாகர் கூடவே ஓட்டிகிட்டு இருந்தானே அனே அனே அப்படின்ட்டு சொல்லி அப்படியே பேசி திவாகரோட ஃபோக்கஸ் லைட்டு இந்த அம்மா கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். திவாகரை தூக்கிட்டாங்களா, அப்படியே ஓரங்கட்டு கம்ருதீன் அப்புறம் லவ் யூ ஏ பேபி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காஜி கண்ட்ரோல் பண்ணி அதில் நீங்கள் பேசின சில வார்த்தைலாம் பசிக்குது அப்படின்ட்டு அவன் ஒழுங்காக சிவனையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கும் பசிக்குது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் மீனிங்லையும் பக்கா மட்டமான டபுள் மீனிங். அது பேசுகிற லாங்குவேஜ்லேயே தெரியுது எதை பற்றி பேசுகிறாங்க எப்படின்ட்டு. ஏன்னா இந்த அளவு பேசின பொண்ணு கண்டிப்பாக எப்படி மறுபடியும் கம்ருதீனும் 2 பேரும் ஒன்றா இருக்கா, லைவ் வீடியோ விஜய் டிவியில் வருதுங்க பிக் பாஸ் ஷோவில். உன்னை வந்து சொல்லியாச்சு, எவ்வளவோ சொல்லிட்டா, உனக்கு 7.5 நாட்டு சனி நடக்குதுன்னு ஜோசியக்காரனே சொல்லிட்டான், நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டோம். இருந்தாலும் நீ பார்வதியை பிடிச்சிட்டு ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரில ப்ரோ. சீரியஸாக சொல்கிறா, பர்சனலாக அதை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. உங்கள் வாழ்க்கை செழிப்பும் சீரம் ரொம்ப அழகாக நல்லா இருக்கும்னு நான் ஒரு சிஸ்டராக ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ப்ளீஸ் டேக் யுவர் மைண்ட் அட்வைஸு. விஜய் சேதுபதி சார், இருந்தாலும் நீங்கள் பண்ணது ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறான நோக்கம். ஒழுங்காக பிரிஞ்சிருந்தாலும் அந்த பையனோட வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்கும். தேவையில்லாமல் கூப்பிட்டு ஒன்றா சேர்த்து விட்டீங்க. இனிமேல் அந்த பையன் படாத பட போகுது, அது மட்டும்தான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இன்னொரு லீலைகள் நடந்தது. லீலைன்னா நம்மளுக்கே தெரியும், ஹே நீ யார், நீ எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியுன்றது நம்ம 2 பேருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம். அதாவது சாண்ட்ரா கிட்ட பேச சொல்லியிருக்காங்க. நம்ம பார்வதியும் கூப்பிட்டு வந்து பேச சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து எனக்கு பார்வை ரொம்ப பிடிக்கும், அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு டைமில் எமோஷன் ஆகிட்டேன்னு இந்த அம்மா சொல்லவும், பார்வதி நான் ரொம்ப கோவக்காரி தான், நான் அப்படிப்பட்டவ தான், ஆனால் நான் அவ்வளோ கெட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் இந்த கட்டி பிடிக்கிற அந்த ட்ராமாலாம் இருந்தது பாரு. சத்தியமாக இங்கே ஒரு
கட்டை எதுவும் இல்லை. நான் அவ்வளோ கேவலமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள்லாம் சினிமாலேயே ஊறி இருந்த ஆளுங்க தான். உங்கள் ஆக்டிங் எங்களுக்கு தெரியும். நீங்கள் உள்ளே பண்ண பார்வதி எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எவ்வளோ கிசு கிசு பேசுவோமோ அதை விட ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்களோட கேரக்டரை அவ்வளோ கேவலமாக எல்லாருக்கிட்டே பேசின ஆள். அதுக்கிட்டே மறுபடியும் போய் கூட்டு சேர்றீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்பீங்க. அதுலேயும் வந்து நம்ம சாண்ட்ராவை வந்து மக்கள்லாம் ஒரு நல்ல பட்டப்பேர் கொடுத்துருக்காங்கம்மா. கேரளத்தின் நடிப்பு அரக்கி. நம்ம வாட்டர் மெலனுக்கே டஃப் கொடுக்குறாள். வாட்டர் மெலன் அவன் நடிப்பு அரக்க, அது ஒரு லூஸு பைத்தியம், அது ஒரு பக்கம் விட்டுருங்க ஓரமா. நடிப்பு அரக்கி. அது வந்து அந்த பட்டை வந்து யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டால் சாண்ட்ராக்கு மட்டும் தான் கொடுக்கணும், வேற யாருக்குமே கிடையாது. இந்த பக்கம் வந்து கமருதீன் அப்படின்னு இந்த குழந்தைங்கள பார்த்து ஐயோ மம்மி நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு. இதை பக்கம் விஜய் சேதுபதி சார் ஐம் ஓகே சார், நான் இங்கே இருக்கேன் சார் அப்படின்னு. என்னம்மா நீ அந்நியனை விட பல முகம் போட்டுட்டு இருக்கம்மா. அந்நியன் படத்தில் கூட அவர் 3 கெட்டப் தான் போட்டாப்ல. நீ வந்து அப்படியே கெட்டப்பாக போட்டுட்டு இருக்க. அந்த அளவுக்கு நடிப்பு இறக்கி இருந்தாலும் அவங்களையும் கூப்பிட்டு இவர் விஜய் சேதுபதி வந்து ஓகே ஃப்ரெண்டு தான், மச்சான் தான், மச்சான் பொண்டாட்டி தான். ஆனால் என்ன பண்ணாலும் உட்கார வச்சு நீங்கள் பார்த்தீங்க பாருங்க, அதுவும் மட்டமாக தான் இருந்தது. ஓகே, ஓவரால் வந்து இந்த 9th சீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரையுமே சத்தியமாக பிடிக்கலைங்க. நிஜமாக ஒரு ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. அவர் பேர் என்னது, வினோத். வினோத் ஒரு சாதாரண மனுஷன், கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. அதையும் வந்து நம்ம வாட்டர் மெலன் நோன்னா பாரு, அவர் என்ன பெரிய பாடகன், இன்னும் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி பாடினாரு, பின்னாடி இந்த பின்னணிக்கு பாடகர் தானே அப்படின்ட்டு. பின்னாடி பாடினா என்ன முன்னாடி பாடினா, அவர் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஒரு வார்த்தையை ஒழுங்கா பிள்ளை இல்லாமல் அழகாக சொல்ல முடியுது. உன்னால் சொல்ல முடியுமா? நடிப்பு அரக்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. ஒரு டைலாக்யா ஒரு வார்த்தை நீ பேச, ஒரு வார்த்தையை உருப்படியாக பேச தெரியல, நீ வந்து இன்னொருத்தவங்களை போய் குறை சொல்லு. இதெல்லாம் நிறைய வருதுங்க. நான்லாம் பேசிடுவேன், பேசாமல் அப்படியே கண்ட்ரோலில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எதனா உள்ளே இருந்து அந்த ஆள் வந்தவொடனே எல்லா சேனலும் போய் க்யூவில் நிற்கிறானுங்க அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. ஏற்கனவே அவன் முத்தி போய் தான் இருக்கிறான். நீங்கள் நல்லா அப்படியே முத்த வச்சுட்டு இருங்க. கேட்டால் சூப்பர் ஸ்டார் போயிட்டாரு, விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் வந்து கார் ரேஸுக்கு போயிட்டாரு, சினிமாவை இனிமேல் தூக்கி தலை நிமித்தி அப்படியே மேலே வைக்கிறவது நான் மட்டும்தான் அப்படின்னு சுற்றின்னு இருக்கிறான். ஓகே, ஃபைனலாக நம்ம பிக் பாஸ் வந்து இந்த சீசன் வந்து நல்லா போச்சுன்னு சொல்ல எனக்கு ஆசை தான். ஆனால் நல்லா போல, நாராசமாக தான் போச்சு. ஓகே, அடுத்து நம்ம அரோராவை பற்றி பேசலாம். அரோரா வந்து இந்த பிக் பாஸில் வந்து பல முக்கோண காதல், 2 காதல் 3 காதல், நம்ம வாட்டர் மெலன் காதல், இந்த காதல்லாம் போயிட்டு இந்த கேப்பில் அரோரா காதலும் இருந்துச்சு. அரோரா வந்து ஒரு சாங் ஒன்று இங்கே உள்ளே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க, எனக்கு பிடிச்சவனே அப்படின்ட்டு. அந்த சாங் வந்து லாஸ்ட்டாக நம்ம பிக் பாஸ் வீட்டில் வந்து பாடினது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. துஷாத்தை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. பட் உள்ள வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி அப்படி தூக்கி சுத்துறது அது ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் தலை ரூம்ல 2 பேரும் பேசும்போது துஷாத் வந்து அந்த லவ்வை வந்து ரிஜெக்ட் இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு டாக் இருந்தது. ஆனால் அந்த அரோரா வந்து எவிக்ட் ஆகிட்டு அந்த ஸ்டேஜுக்கு வரா பாருங்களேன், பார்க்கும்போது துஷாத்தால வந்து தாங்க முடியல, தேடுறான், ஏதோ சொல்ல வரான், ஃபோக்கஸ் அப்படியே வச்சுட்டாரு, அங்கே தான் கேமரா, அப்படியே சொல்ல வந்த ஒரு எக்ஸைட்டிங் அந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் நல்ல ஒரு காதல் ஜோடிகளாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல, பார்க்குறதுக்கு நல்ல காதல் ஜோடிகளாக இருக்குது. அது வேற நம்ம பிரவீன் காந்தி வேறு அடுத்த படத்தில் ஜோடி 2ன்ற வாய்ப்பு இவங்கள வச்சு தான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க தான் ஹீரோயின், இவங்க தான் ஹீரோன்ட்டு. ஜோடி 2, ஜோடி 1 வந்து சிம்ரன் பிரசாந்த் பண்ணாங்க. அது ஒரு விதமான காதல், பிரிவு, ஏக்கம் எல்லாமே இருந்துச்சு, சக்ஸஸ். ஜோடி 2 பலூன் அக்கா துஷாத், ஐயோ எனக்கே ஒரு மாதிரி இருக்கே. அப்போ நீங்கள் கிளுகிளுப்பான படம் எடுக்க போகிறீங்களா, காதல் படம் எடுக்க போகிறீங்களான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்த மட்டும் தான் சொல்லுவோம். வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஓகே, இந்த வாரம் இந்த சீசன் வந்து பிக் பாஸ் சீசன் வந்து நல்லா போச்சுன்னு சொல்ல தான் ஆசை. ஆனால் நல்லா போகலை, மொக்கையாக தான் போச்சு. பிக் பாஸ்க்கு இதே சமயத்தில் ஒரு ரிக்வஸ்ட், பிக் பாஸ்க்கு இல்லை, பிக் பாஸில் செலக்ட் பண்ணுற அந்த டீமுக்கு தயவு செய்து ஒரு பிக் பாஸ் 10 சீசன் 10 எடுத்திங்கன்னா நல்ல திறமையான ஆட்கள், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைக்காம ஏங்குற அறிவுள்ள
அதாவது 6 அறிவு உள்ள மனிதர்கள் அந்த மாதிரி யாராவது இருந்தால் தயவு செய்து அவங்கள செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. நாங்களும் எங்களுக்கும் ரிவ்யூ பண்ண ஆசையாக தானே இருக்கோம். இந்த மாதிரி வாட்டர் மெலனெல்லாம் கூப்பிட்டு வந்து எங்களை சாவச்சிங்க பார்த்தீங்களா? வேணாம் தளபதி, வேடவே வேணாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் நேர்களே. உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த பிக் பாஸ் அலப்பறைகள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.